ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோ எதை பற்றினா எப்படி உங்கள் சேனலோட வியூவர்ஸ் வந்து எந்த டிவைஸ்லேருந்து வாட்ச் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க மொபைல்லேருந்து வாட்ச் பண்ணுறாங்களா, இல்லை கம்ப்யூட்டர்லேருந்து வாட்ச் பண்ணுறாங்களா, இல்லை டிவிலேருந்து வாட்ச் பண்ணுறாங்களா. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ மொபைல்னு எடுத்துக்கிட்டிங்க, ஆண்ட்ராய்டில் அவங்க வாட்ச் பண்ணுறாங்களா, இல்லை ஐஃபோனில் அவங்க வாட்ச் பண்ணுறாங்களாங்கிறத எக்ஸாக்டாக நம்பர் வைஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். கம்ப்யூட்டர்னு சொல்லியாச்சு, அவங்க விண்டோஸ்லேருந்து வாட்ச் பண்ணுறாங்களா, இல்லை லினக்ஸ்லேருந்து வாட்ச் பண்ணுறாங்களா, இல்லை மேக் ஓஎஸ்லேருந்து வாட்ச் பண்ணுறாங்களா. இந்த மாதிரி அவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு நம்ம எந்த வித சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, யூடியூப் அனலிட்டிக்ஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்னால், நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு டெக் சேனல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வீடியோவை வந்து அதிகமாக மொபைலில் தான் பார்க்குறாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் மொபைல் சம்மந்தப்பட்ட டெக் வீடியோஸ் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா வியூஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் அதிகம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் ஸ்டுடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைலில் தான் சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. க்ரோம் ஓப்பன் பண்ணி அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைடு ஆன் பண்ணி studio.youtube.comக்கு வந்துடுங்க. அனலிட்டிக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும். இந்த அனலிட்டிக்ஸுக்கும் இந்த அட்வான்ஸ் மோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனலிட்டிக்ஸில் வந்து நம்ம பர்சன்டேஜில் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அட்வான்ஸ் மோடில் எக்ஸாக்டாக நம்பர் வைஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா மோருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் அதில் வந்து டிவைஸ் டைப்புன்னு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர், டிவின்னு அனலிட்டிக்ஸ் வந்து ஷோ ஆகுது. என்னோடய சேனலில் அந்தளவுக்கு ஆடியன்ஸ் அதிகமாக இல்லைங்கிறதுனால நம்பர்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ கண்டிப்பாக உங்களோட சேனலில் ஆடியன்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து பல்காக தான் இருக்கும். நீங்கள் இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் சேனலில் எத்தனை பேர் மொபைலில் பார்க்குறாங்க, எத்தனை பேர் கம்ப்யூட்டரில் பார்க்குறாங்க, எத்தனை பேர் டிவியில் பார்க்குறாங்கங்கிறத கூட நீங்கள் எக்ஸாக்டாக நம்பர் வைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இன்னும் எக்ஸாக்டாக இங்கே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, திரும்ப அந்த மோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக காட்டும். ஆண்ட்ராய்டில் எத்தனை பேர், விண்டோஸில் எத்தனை பேர், லினக்ஸில் எத்தனை பேர், ஐஓஎஸில் எத்தனை பேர், இன்னும் சில பல ஓஎஸ்லாம் அது காட்டும். இதை பார்த்து நீங்கள் இன்னும் எக்ஸாக்டாக அவங்க எந்த டிவைஸ்லேருந்து வாட்ச் பண்ணுறாங்கங்கிறது நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். டிவைஸையும் சரி, ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் சரி, நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் ஃபைண்ட் பண்ண முடியும். இன்னும் இந்த மோர் ஆப்ஷனில் இருக்கிற இன்னும் நிறையா இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு செட்டிங்ஸுமே எதுக்கு ஆகுன்னு நான் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இதை ஃப்யூச்சரில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஐ கார்டில் கிடச்சிரும், டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும், எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கிடச்சிரும், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் உங்களுக்கு வந்து லிங்க் கிடச்சிரும். நீங்கள் இதை வந்து ஃப்யூச்சரில் பார்க்குறீங்கன்னா இந்த செட்டிங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி வேறு எந்த யூடியூப் ஸ்டுடியோவோட செட்டிங்ஸ் உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.